start. Push it back up. Uncle, should I start from here? This is always satisfying to unbox. Okay, let's see. கலர்ஸ் செம்மையாக இருக்கு. நான் கூட வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். அதாவது வாழ்க்கையில் எப்படா ஆரஞ்சு வைக்கிறோம் ஆனாலும் வாங்க வச்சிட்டாங்க. பட் ஆனால் கலர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு. அது வந்து பார்த்த உடனே வெரி நைஸ். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அந்த ரெட் ஆரஞ்சு அந்த அவுட்டர் லேயர் ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் என்னென்னா பம்ப் எதுவுமே இல்லை. ஐ திங்க் இதில் வந்து கேமரா, அதுக்கப்புறம் இது தெரியுது. இது வந்து இந்த பம்ப் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓகே தான். இந்த ஃபினிஷும் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ திங்க் மேட் கலரில் மேட்டாக இருக்குது. வாட் டிஃப்ரென்ஸ் ப்ரீவியஸ் ஐஃபோன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பழைய ஃபோன் 13 ப்ரோ சூப்பர் ஃபோனு கம்பேரிசன் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அதே ஆல்மோஸ்ட் அதே லெவல் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கர்வி எட்ஜஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பம்பு மட்டும் கொஞ்சம் தெரியுது. இது வந்து தெரியுது கம்பேரிட்டிவ் அந்த பம்ப் வந்து கொடுக்க போகிறதில்ல. இது உள்ள பார்த்தீங்கன்னா அதான் சி டைப் கேபிள், இந்த ரெண்டும் சி டைப்பு. அதுக்கப்புறம் இந்த பின்னு ஜஸ்ட் சிம் போடுற பின்னு. ஆக்சுவலாக வந்து ஐஃபோன் 17 ப்ரோ வந்து இது வந்து இந்த மாடலில் வந்து சிம்மு. அதுக்கப்புறம் இந்த இசிம் ஒன்லி கூட மாடல் இருக்குது. அது யூஎஸில் மட்டும் இசிம் ஒன்லி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரேட்டிங்லாம் எனர்ஜி ரேட்டிங் கொடுக்குறாங்க. புதுசாக இருக்கு. இது வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்கு. இது வந்து கொஞ்சம் இந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பழைய ஃபோன் எடுத்தேன்னா உங்களுக்கு எதனா தெரியுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஓகே ஆன் ஆகிடுச்சு. செட் இட் அப். Set up without another device is okay. Wi-Fi
இதை கேப்சர் பண்ணிக்கிட்டு கேமரா பண்ணலாம். ஜூம் பண்ணுறது கேமரா டேரெக்டாக ஆன் பண்ணுறது இங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணி இதை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதிலே வந்து ஜூம் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டச் வச்சு இது போனோம்னா ஜூம் ஆன் பண்ணி வச்சு ஜென்ரலாக வந்து iOS 26 இது வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் அந்த ஐகான்ஸு டச் வைஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் க்ளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து இட்ஸ் ஈவன் லோவர் என்வரான்மெண்ட் லோவர் ஃபோன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் பார்ப்போம். பிரைட்னஸ் வந்து இதெல்லாம் பெட்டராக இருக்குது. அது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. மிச்ச இதோட கம்பேர் பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுது. டிராஸ்டிக் சேஞ்ச் எல்லாம் இல்லை ஓரளவுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சவுண்டு வேணால் பார்க்கலாமா? சவுண்டு கேமரா காமிக்கும். இந்த பட்டன் வச்சு காமிக்கும். ஆன் பண்ணிங்கன்னா வந்துட்டு கேமரா இதுலேயே ஜூம் ஏதோ கொடுப்பாங்க. டச் பண்ணோன்னா ஏதோ ஜூம் அப் ஆகுது. டச்லேயே வந்து ஜூம் மேலே கீழே போகுது. இதில் 8x ஜூம் வரைக்கும் இருக்குது. மிச்சது கம்பேர் பண்ணோன்னா ஓரளவுக்கு இதுதான் 8x. வந்து உங்களுக்கு 13 ப்ரோவில் காமிக்கிறேன். இதுதான் ஜூமு. இதுதான் பிரைட்னஸ். இது வந்து மேக்ஸிமம் ஜூம். ஸோ இது இதுதான் மேக்ஸிமம் ஜூமு. இதில் 17 ப்ரோவில் எவ்வளோ, 13 ப்ரோவில் மேக்ஸிமம் இவ்வளோ தான். ஃபோட்டோ எவ்வளோ என்ன அழகில் வரும். ஓ ட்ராப் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகுது. ஓகே. பட் ஆனால் கிளாரிட்டி டெஃபினட்டாக 8x ஜூமில் நல்லா தான் இருக்குது. நம்ம ஒரே ஜூமில் வச்சு பார்ப்போம் எப்படி டிஃப்ரெண்ட். ஓகே, இதுதான் ரெண்டும் டிஃப்ரென்ஸு. ஃபோட்டோ எடுத்தால் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த கலர்லாம் வந்து டெஃபினட்டாக பெட்டராக இருக்குது. கலர் கேப்சர் பெட்டராக இருக்குது. பிரைட்னஸ் பெட்டராக இருக்குது. லோ லைட் தான் கொஞ்சம் பிரைட்னஸ் பெட்டராக இருக்குது. மிச்சப்படி கவர் ஆகுது. ஒருத்தர் இருந்தால் கொஞ்சம் ஜூமாக ஜூம் பாரு. ஜூம் பண்ணோன்னா கூட வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. வந்து ரொம்ப டைம் எடுக்குது. 13லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. மேபி அது நிறைய யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கேஷ்லாம் இருக்கலாம். ஆனால் கூட வந்து இட்ஸ் ஸ்டில் ஓகே. இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த சர்ச் பட்டனு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. முன்னாடி இங்கே பார் மாதிரி இருக்குது. இதில் எல்லாத்தையும் வந்து இந்த iOS 26 வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. டேப்லாம் இங்கே வந்துடுச்சு.
டெஃபினட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்குது, டவுட் இல்லை. வேறு நான் ஓப்பன் பண்ணுறேன். எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லாம் வந்து இது 1 2 3 8 ஃபில்டர்ஸ் எல்லாம் எதனா மாற்றிருக்காங்களா ஸ்மாஷு. பட் ஆனால் இதெல்லாம் மோஸ்ட்லி டூ வித் iOS தான். இது எல்லாத்துலேயுமே வரும்னு நினைக்கிறேன். வைப்ரண்ட்டு நேச்சுரல் இதெல்லாம் ஓகே தான். வீடியோ பார்த்துடலாம் ஒரு வாட்டி. வீடியோ நல்லா இருக்குது. HD 4K 120. முன்னாடி 120 இல்லை, இப்போ வந்து இதில் 120 கொடுத்துருக்கான். 4K HD ரெசல்யூஷன் பார்க்கலாம். ஒன்லி 2 ஜூம் வந்து பழைய வருஷத்தில் ஜூம் இருந்துச்சுன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இதில் ஜூம் இருக்குது. இல்லை இருக்குது. அது இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்டட். வீடியோ ஆனால் கிளாரிட்டி நல்லாயிருக்கு வருதா. பட் ஜென்ரலாக வந்து 17 Pro பேட்ரி வந்து 16 Proவோட 16 Pro Maxோட ஜாஸ்தி. ஸோ வந்து டெஃபினட்டாக பேட்டர். ஏர் ட்ராப்பு ஷேக் டெஸ்ட்டு ஜென்ரலாக இந்த பம்புனால எதனா உங்களுக்கு இதாக இருக்கா? ஒன்றும் இல்லை, பெருசாக ஸ்டேபிளாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பழைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால இந்த ஷேக் டெஸ்ட்லாம் வரும். இது வந்து ஈவனாக இருக்கிறதுனால ஓகே தான் இருக்குது. வெளிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டாக தான் இருக்குது. நைட்டு லேட் 8:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் இது ஃபோனில் பார்த்தீங்கன்னா காலையில் இருக்கவும் நல்லா ப்ரைட்டாக காமிக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து லோ லைட்டில் வந்து ஃபோன் வந்து பெட்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரைட்டாக காமிக்குது. வீட்டு உள்ளே எடுத்தது கூட ரொம்ப நல்லா அழகாக வருது. கலர் வந்து பயங்கரமாக ப்ரைட்டாக வந்து இட் இஸ் ஹைலைட்டிங் கம்பேர்ட் டு இந்த ப்ரீவியஸ் மாடல்ஸ். ஸோ கண்டிப்பாக கேமரா பெர்ஸ்பெக்டிவில் வந்து 16 இதுவும் ஆல்மோஸ்ட் மெகா பிக்சல் சேமு. பட் எனக்கு வந்து 13 Pro கம்பேர் பண்ணும்போது கன்ஃபார்மாக டிஃப்ரென்ஸ் வருது கலர்ஸில். ஓகே, இதில் ஒரு என்னென்ன புதுசாக இருக்குன்னு ட்ரை பண்ணியிருந்தோம். இதில் வந்து கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்னு ஒரு ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது என்னன்னு தெரில. நம்ம அப்படியே உலகத்துக்கு வெளியிலேயே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு நம்ம எங்கே லொக்கேஷனில் இருக்குது, இந்த உலகத்தில் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு காமிக்கிறோம் போல், அது தெரியல. ஸோ இது வந்து சேட்டலைட்டு ஜூம் அவுட் ஆகுதான்னு பார்த்தா ஜூம் அவுட்லாம் ஆகலை. ஓகே, ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா இது என்ன, அது ட்ரைங் டு கனெக்ட் டு சேட்டலைட் ஒன் ஆஃப் மொபைல் சர்வீசஸ். ஓகே, டு கனெக்ட் டு சேட்டலைட். அது இருக்குது. இது அவனோட சேட்டலைட் ப்ரிஃபர்ட் சேட்டலைட்னு நினைக்கிறேன். சேட்டலைட் பாயிண்டிங் அட் சேட்டலைட். ஓகே, இது என்ன பண்ணுமா? என்னது ஸ்பேஸ்ஷிப்லாம் வருது போல. ஸோ இது தெரியல நமக்கு, இந்த ஃபீச்சர் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுதுன்னு தெரியல. பட் ஜென்ரலாக சேட்டலைட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதை வந்து ஐ திங்க் இட்ஸ் எனேபிளிங்னு நினைக்கிறேன். இந்த தான் கொடுத்துருக்காங்க. மேபி இட்ஸ் நாட் அ ஃபுல் ஃபீச்சர். இது வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. இதுவும் முன்னாடி இல்லை. எனக்கு வந்து முன்னாடி ஃபைன் மை ஃபோனு SOS இருக்கும். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், இந்த சேட்டலைட், இது ரெண்டுமே புதிய ஃபீச்சர்ஸ். இது வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் ஃபார் யுவர் வெஹிக்கிள். அது வந்து இட்ஸ் த்ரூ சேட்டலைட். ஓகே, வெஹிக்கிள் யூ கேன் கனெக்ட் டு ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் சர்வீஸ் அப்படின்னா வைஃபை டேட்டா நெட்வொர்க் இஸ் நாட் அவைலபிள். ஸோ பேசிக்காக என்னென்னா உங்களுக்கு சிக்னல் இல்லைனாலும் இதை யூஸ் பண்ணி யூ கேன் ஸ்டில் கனெக்ட் டு சர்வீஸ் ப்ரொவைடர் டு ஃபைன் ப்ரொவைடர் அசிஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா ChatGPT ஒன்று கொடுத்துருக்கான். முன்னாடி நான் பார்த்தது நேபிள் ChatGPT, இப்போ நான் நேபிள் ChatGPT சைன் தேவையில்லை. இது என்னென்னா ஐ திங்க் இந்த ஃபோன் இட்ஸ் செல்ஃப் வந்து இன்டெகிரேட் ஆகல ஆப்பில் வச்சு எதனா கண்டுபிடிப்பாங்க ChatGPT வச்சு.
Can you open YouTube? Hey Siri, can you open YouTube in web? Hey Siri, can you tell me what Donald Trump is doing? உள்ளே இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இப்போ சிரி வந்து எல்லா வாட்டியும் இந்த சிரின்னு சொல்லணும். Hey Siri, can you tell me